ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 25. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா 2025ல் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஃபைட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சால்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒரு மாதம் கூட இல்லை ஜிடி எக்ஸாமுக்கு. ஸோ கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அண்ட் ஈவன் 13 or 12 மினிட்ஸ்க்குள்ளேயும் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் கருத்தில் கொண்டு கண்டிப்பாக நீங்கள் கண்டினியூஸாக கொஷின்ஸாக சால்வ் பண்ணணும். ஏன் நான் இதை வந்து அடிக்கடிக்கு சொல்லிகிட்டே இருக்கேன்னா, நீங்கள் வந்து எடுத்தோடனே நீங்கள் ஃபஸ்ட்டு ரீசனிங் கொஷினே ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 20 கொஷினை 12 நிமிஷத்தில் போட்டிங்கன்னா இன்னும் எங்களுக்கு 48 நிமிஷம் இருக்குது ஃபார் 60 கொஷின். ஓகேங்களா? ஸோ அந்த 60 கொஷினில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க. 20 கொஷின் ஜஸ்ட் 12 or 13 மினிட்ஸில் கரெக்டாகவும் போட்டிங்க. 40 out of 40 எடுத்துட்டீங்க அதுக்கு. ஓகேங்களா? தென் மிச்சம் இருக்கிற டைமில் நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷு, ஜிகே அண்டு மேக்ஸை பொறுமையாக சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நம்ம பார்ட் வந்து ரீசனிங் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிங்க. சூப்பர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினையே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ இந்த கொஷினும் பாருங்கள், ஏபிசிடி வச்சு தான் கேட்டிருக்காங்க. பியிலிருந்து சி வந்திருக்கு. ஸோ பியிலேருந்து சிக்கு +1 பண்ணுறாங்க. கரெக்டாக? தென் டிக்கு +1 தான், இக்கு +1. ஸோ இலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு எஃப் வருது. ஸோ எஃப்பில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. சூப்பர். தென் எஃப்லேருந்து ஜி இருக்குது. ஸோ எஃப்லேருந்து ஜிக்கு +1 தான். தென் ஜிலேருந்து ஹெச்சுக்கும் +1 தான். ஹெச்லேருந்து ஐக்கும் +1 தான். ஸோ ஐலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு ஜே வருது. ஸோ செகண்ட் லெட்டர் ஜே வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 will be the perfect answer for question number 1. நம்ம செகண்ட் கொஷின் போயிடலாமா இப்போ? ஓகே. இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபைட்டர்ஸு, கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தாலே தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு +2 பண்ணுறாங்க, தென் +4 பண்ணியிருக்காங்க, தென் +6 பண்ணுறாங்களா? தென் +8. ஸோ ஆப்வியஸாக பார்க்கும்போதே தெரியுது எல்லாத்துலேயும் 2 வந்து ஸோ ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. ஸோ 8லேருந்து 2 ஆட் பண்ணால் 10 வரும். ஸோ இந்த 10 வந்து நம்ம பர்டிகுலராக இந்த 730க்கு ஆட் பண்ணால் நம்மளுக்கு 740 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 740 எங்கே இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 will be the correct answer for question number 2. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ் கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர் ஜிடி ரீசனிங்கை பொறுத்தவரை. ஸோ இந்த வருஷமும் ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சால்வ் பண்ணால் தான் அந்த ஸ்பீடும் அந்த மொமெண்டமும் உங்கள் கூடவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர். நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் எம்மோட கோடு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ கிளாப்பில் எம் இருக்கா? இல்லை. இதிலே பால்மில் எம் இருக்குது. அப்போனா இந்த 2 கோடர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, 6452 அண்டு 5428. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 லெட்டர் வந்து காமனாக இருக்கும். அதாவது பிஏஎல் காமனாக இருக்குது. அப்போ காமனாக இருக்கிற நம்பரை கேன்சல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு எங்கே இருக்குது பாருங்கள். பிகாஸ் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி இருக்குது யூனிக்கா. அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம் இருக்குது யூனிக்கா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எம் இருக்கிற இடத்துல தான் நம்மளுக்கு நம்பர் தேவை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு 8 தான் யூனிக்காக இருக்குது. அப்போ கண்டிப்பாக எம் தான் 8ஆக இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 3 will be ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. Do you get it guys? Very very easy question தான் இந்த கொஷின். தென் now we move to the 4th question. So does not belong to the group. அப்படின்னா என்னென்னா 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும் ஃபைட்டர்ஸ். ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சரும் கூட. சூப்பர். ஸோ நம்மளுக்கு எல்லேருந்து பி வந்திருக்கு. எல் வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு தெரியும். அண்டு பி வந்து 16. ஸோ என்ன பண்ணுறாங்க? +4 பண்ணுறாங்க. தென் ஜே வந்திருக்கா? ஜே வந்திருக்கு. அப்போனா இதுலேருந்து -6 பண்ணால் நம்மளுக்கு 10 வரும். ஓகேங்களா? பிகாஸ் இது 16 இல்லை. ஸோ -6 பண்ணால் நம்மளுக்கு நோ பி வந்து 16 ஆக்சுவலி. இதுலேருந்து நம்மளுக்கு -6 பண்ணால் 10 வரும். விச் இஸ் ஜே இஸ் 10. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு +4 தென் -6. இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. +4 -6. ஓகே. தென் ஓலேருந்து ஐ வந்திருக்கு. ஸோ ஓலேருந்து ஐக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? நம்மளுக்கு எல்லேருந்து +4 பண்ணாங்க. அப்படின்னா ஓலேருந்து பாருங்கள் மைனஸில் போகுது. பிகாஸ் ஓ வந்து 15, ஐ வந்து 9. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ்? -6 பண்ணுறாங்க ஃபஸ்ட் லெட்டருக்கே. அப்போது இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம எஸ்லேருந்து ஓ பார்த்துடலாம். எஸ்லேருந்து ஓ பாருங்கள். எஸ்லேருந்து ஓக்கும் ஃபார்வர்டில் போகுதுல. ஸோ எஸ்லேருந்து ஓக்கு ஃபார்வர்டு ஃபைட்டர்ஸ் +4 வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் ஒரே லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் தப்பாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ 2 ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னா
அந்த நம்ம ஏற்கனவே இன்னொரு ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஓகேங்களா? 2வது ஆப்ஷன் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் சேமாக இருக்குது. அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் சேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அந்த லாஜிக் படி தான் நான் சொல்கிறேன். ஆப்ஷன் 2 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 5th கொஷின். ஸோ எஃப்க்கான கோட் என்னன்னு கேட்குறாங்க ஃபைடர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜைவ் இருக்குது, இதில் வந்து 5 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப் வந்து இதில் மட்டும்தான் இருக்குது. அப்போது காமனாக இருக்கிற நம்பர் கேன்சல் அவுட் பண்ண வேண்டியதான். 1597 5781. ஓகே. ஸோ 55 கேன்சல், 11 கேன்சல், 77 கேன்சல். ஸோ 5 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் எஃப் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கும் 8 தான் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நவ் ஐ சால்வ் த 6th கொஷின். ஓகே. இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? டிலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ டிலேருந்து ஜிக்கு என்ன பண்ணுறாங்க? +3 பண்ணுறோம். கரெக்டாக? அதே மாதிரி தான் ஜிலேருந்து ஜே வந்திருக்கு. ஸோ +3 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பிலேருந்து +3 பண்ணால் பிஏ ஒரு 2, +3 பண்ணால் நம்மளுக்கு 5 வரும். ஸோ 5 இஸ் நத்திங் பட்டு இ. ஸோ அப்போ இயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் வேணும். அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனும் அண்டு தேர்ட் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ மற்ற லெட்டர்ஸ்லாம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் காமனாகவே இருக்குது. செகண்ட் லெட்டர் எல் இருக்குது, தேர்ட் லெட்டர் வி காமனாக இருக்குது, ஃபோர்த் லெட்டர் சியும் காமனாக இருக்குது. ஸோ நம்ம ஃபைனல் லெட்டர் அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனல் லெட்டர் மட்டும் பார்க்கணும்னா ஹெச்லேருந்து ஜெட் வந்திருக்கு. ஸோ ஹெச்லேருந்து ஜெட்டுக்கு என்ன பண்ணுறாங்க? ஹெச்லேருந்து ஜெட்டுக்கு ஸோ -8 பண்ணுறாங்களா ஃபைட்டர்ஸ்? -8 தான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதேமாதிரி நம்மளுக்கு இங்கேயும் ஹெச் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அப்போது -8 பண்ணால் ஜெட்டு தான் வரணும். ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் ஜெட்டு வர மாதிரி பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. சூப்பர். நவ் வி கேன் சால்வ் த 7th கொஷின். ஸோ இந்த கொஷினை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து எத்தனை கேரக்டர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அப்படின்னா எதனா பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிருக்கான்னு பாருங்கள். ஸோ நான் பார்த்த வரைக்கும் எந்த பேட்டர்னுமே எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் ஆகலை. ஸோ அப்போ நான் 4 பிரிச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ 4 பிரிக்கிறேன்னா இந்த டேஷ்லேருந்து இந்த டேஷு, தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜே வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு எல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போது என்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் எனக்கு எல் வருது. ஓகேங்களா? எல்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் ஜே வருது, ஜேலேருந்து 2 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன ஃபீட்டர்ஸ் வரும்? ஹெச் வரணும். அப்போ இந்த டேஷில் வந்து ஹெச்ன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். தென் ஹெச்லேருந்து 2 மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? எஃப் வரணும். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து எஃப். ஸோ இப்போ எனக்கு ஹெச் எஃப் அப்படின்ற மாதிரி முடிகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து ஹெச்இன்னு இருக்குது, ஆனால் ஹெச்எஃப் தான் எனக்கு முடியணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 1 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் உங்களுக்கு புரியுதான்ட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலி நீங்கள் வந்து இதை எத்தனை கேரக்டர்னு கவுண்ட் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு 20 வந்திருக்கலாம், இல்லை 24 வரலாம். ஸோ அப்படி வந்திருக்குன்னா அதை 4 டிவைட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி மேட்ச் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு ரொம்ப டைம் ஆகும்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் பார்த்த மாதிரி டேரெக்டாக ஃபஸ்ட் லெட்டர்லேருந்து 4th லெட்டர் பாருங்கள். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்லேருந்து 5th. ஓகேங்களா? அதாவது 4th தான், பட் நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணுறீங்க? இந்த பொசிஷனும் கவுண்ட் பண்ணிங்கன்னா 5th, இல்லை இதை விட்டுட்டு பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஒரு 4 லெட்ரு, அதுக்கப்புறம் 4 பார்த்தீங்கன்னா ஒரே லாஜிக்காக இருக்கும். ஸோ அதைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். ஈஸியான கொஷின் தான் இந்த கொஷின். தென் வி கேன் சால்வ் த 8th கொஷின். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? பிளட் ரிலேட்டட் கொஷின். ஸோ ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். ஓகேங்களா? எஃப் என்பது ஹெச்சுடன் எவ்வாறு தொடர்புடையது? வெரி சிம்பிள் கொஷின். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ரிலேட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்னு சொல்லிட்டாங்க. அப்போ எஃப் வந்து பிரதர் ஆஃப் எல். ஓகேங்களா? தென்னு ஈஸ்ட் இருக்குது, அது வந்து ஒய்ஃபு. அப்போ எல் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஏக்கு. ஓகேங்களா? அப்போ ஏ வந்து ஹஸ்பண்டு, மேல் கேரக்டர். தென் லெஸ் தென் சிம்பிள் இருக்குது ஃபைட்டர், சன்னு. அப்போ ஏ இஸ் த சன் ஆஃப் எஸ்ஸுக்கு. ஓகேங்களா? தென்னு பார் சிம்பிள் இருக்குது, ஃபாதர். ஸோ இப்போ எஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹெச். சூப்பர். நவ் ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். ஓகேங்களா? ஸோ நம்மளே பார்க்கும்போதே தெரியுது நம்மளுடைய பிரதர். ஓகேங்க? ஹெச்சோட பிரதரோட ஒய்ஃபோட பிரதர். ஓகேங்களா? அதாவது பிரதர் ஒய்ஃபு பிரதர். ஸோ இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு பாருங்கள், பிடபிள்யூபி பார்க்கும்போது எனக்கு வந்து 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். இதில் கஷ்டப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஓகேங்களா? டேரெக்டாக நீங்கள் ஈக்குவேஷனை வந்து ரிலேட் பண்ணி பார்க்குறீங்க, பார்த்துட்டு எஃப்லேருந்து ஹெச்சுக்கு ரிலேட் பண்ணி பார்க்குறீங்க. இவ்வளோ தான். மற்றபடி இதில் எந்த ஒரு என்ன சொல்கிறது,
நம்பர் அனாலஜி மாதிரியோ இல்லை இந்த மாதிரி மிஸ்ஸிங் நம்பர் மாதிரியோ டென்ஷன் கொடுக்குற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மிஸ்ஸிங் நம்பர் கூட என்ன ஈஸியாக தான் இருக்கும். பட் இதில் லாஜிக் மட்டும் நீங்கள் கண்டுபிடிங்களேன், எவ்வளோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மட்டும் பாருங்கள். மற்ற கொஸ்டினில் எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. பட் இந்த 9th கொஸ்டின் மட்டும் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ 17லேருந்து 19 வந்திருக்கு. ஸோ -8 பண்ணுறாங்க. ஓகே, இது ஒரு லாஜிக்கு. தென் சடனாக 29 வந்திருக்கு. அப்போ +20 பண்ணுறாங்களா? இப்படி நீங்கள் யோசிப்பீங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? -8 பண்ணி 21 பண்ணுறாங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? 20 ஆட் பண்ணுறீங்க, 41 வரணும். ஆனால் 41 வரல, 65 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன யோசிங்க நீங்களே, என்னவா இருக்கும்? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இதுதான் ஒரு கொஷின் இல்லை 2 கொஷின் வந்து டஃப்பாக தந்து சொருகிடுவாங்க. அதை நீங்கள் தான் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இங்கே வந்து 2 லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு -8 பண்ணுறாங்க, அது கரெக்டு. ஸோ -8 பண்ண 9 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 9 இருக்குது பார்த்தீங்களா, இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் த லாஜிக். ஸோ அப்போ 9 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 27 வரும். தென் +2 பண்ணால் 29. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஒரு -8 போட்டு 21 போட்டாங்க. இப்போ இந்த சேம் லாஜிக் இன்ட்டு 3 டைம் பண்ணி +2. ஸோ அப்போ 21 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 63. தென் +2 பண்ணால் 65. ஓகேங்களா? 65 வந்துருச்சு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் ஒரு -8 போட்டு 57 கொண்டு வந்துட்டாங்க. இப்போது இந்த 57 நம்ம என்ன பண்ணால் இன்ட்டு 3 டைம்ஸ் போட்டு +2 பண்ணோம். ஸோ அப்படி 3 டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? ஒரு 150, தென் ஒரு 21, 171 ப்ளஸ் ஒரு 2, அப்போ 173. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி லாஜிக்கை நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும். அப்படி ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, ஏகப்பட்ட மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் சால்வ் பண்ணணும். ஸோ நம்ம வீடியோவில் ஏற்கனவே மிஸ்ஸிங் நம்பர் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணல உங்களுக்கு பயங்கரமாக கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி கொஷின் தான் ஃபீஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் நம்பர் அனாலிசிஸ்லாம் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நம்மளுக்கு லாஜிக் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கே 1 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும். அதுக்கு நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணணும்னா ஒரு 20 செகண்ட் 30 செகண்டில் லாஜிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணனா நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் முடியும். ஓகேங்களா? ஸோ திஸ் கொஷின் இஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, ரொம்ப ஹார்டு கிடையாது, பட் ரொம்ப ஈஸியும் கிடையாது, மாடரேட் லெவல் கொஷின். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சால்வ் பண்ணும்போதே. இல்லை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்து நான் பார்த்தோன்னே சால்வ் பண்ணிட்டேன் பிரவீன் சொன்னீங்கன்னா வெரி வெல். ஓகேங்களா? நீங்கள் அப்போது சிஜிஎலுக்கு சிஹெச்எஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரி டேலண்ட் உள்ள ஆள் தான் நீங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஷின் பார்த்தலாமா? ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து மைனஸ்க்கு டிவைட் சிம்பிள் போட சொல்கிறாங்க. ஃபிட்டஸ் இன்ட்டுக்கு ப்ளஸ் போட சொல்கிறாங்க. இன்டர்சேஞ்ச் தான், வேறு ஒன்றும் கிடையாது. சப்போஸ் 7 இருக்குது, ப்ளஸுக்கு பதிலாக இன்ட்டு போடணும் 45, தென் மைனஸ்க்கு பதிலாக டிவைட் சிம்பிள் 15, தென் இன்ட்டுக்கு பதிலாக +5, டிவைடுக்கு பதிலாக -12. ஓகே, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்திங்கன்னா -7 வருது. இதை கேன்சல் பண்ணால் 3 வருது. ஸோ 21 இதில் -7 போகுது. ஸோ 21லேருந்து -7 பண்ணால் என்ன ஃபைட்டஸ் வரும்? 14 வருமா? ஸோ இப்போ 14 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. சூப்பர். நவ் வி சால்வ் த 11th கொஷின். ஸோ சிட்டிங் அரௌண்ட் சர்க்குலர் டேபிள்னு சொல்லிட்டாங்க ஃபைட்டர்ஸ். எத்தனை பேரும் கவுண்ட் பண்ணிங்க? ஃபேஸிங் த சென்டர், திஸ் அ மெயின் பாயிண்ட். ஸோ கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு 2, 4, 6, 7 பேர் இருக்காங்க. அப்போது 7 பீப்புள் சிட் பண்ணுற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? தென் இப்போ ஒவ்வொரு பாயிண்ட்டாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, ஸோ ஒன்லி 2 பீப்புள். ஓகேங்களா? ஒன்லி 2 பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் சி வென் கவுண்டட் லெஃப்ட் ஆஃப் சி. ஸோ சிக்கு லெஃப்ட் சைட்னா இந்த டைரக்ஷன் வருமா? ஸோ இந்த டைரக்ஷன் பார்க்கும்போது சிக்கும் டிக்கும் நடுவில் 2 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை நான் போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்க ஃபைட்டர்ஸ், கே சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஐஇ. அது போட முடியாது, பிகாஸ் ஐயோட பொசிஷன் நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் ஜஸ்ட் அதை ஹோல்ட் பண்ணி வைங்க. தென் ஹெச் சிட்ஸ் இப்படி ரைட் ஆஃப் ஐ, அதையும் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் ஹெச் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஓகேங்களா? ஹெச் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. லெஃப்ட் ஆஃப் டினா இந்த டைரக்ஷன். ஓகேங்களா? அப்போ இங்கே ஹெச் போடலாமா? தென் அப்போது ஒரு முன்னாடி பாயிண்ட் வருவோம். ஹெச் இஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஐ. இமிடியேட் ரைட் ஆஃப் ஐயில் தான் வந்து ஹெச் இருக்காரு. தென் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் வருவோம் ஃபைட்டர்ஸ். கே சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஐ. தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஐ தானே? தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஐயில் தான் நம்மளுக்கு சி வராரு. இப்போ எப்படி கே போட முடியும்? லெஃப்ட் ஆஃப் சி கரெக்டாக போட்டாச்சு. தென் ஐயோட பொசிஷன் ஐ சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப், ஐ சிட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் ஐ தானே? ஹெச் சிட்ஸ் இல்லைப்பா, இங்கே ஐ இங்கே வராது. கரெக்டு தான். வெயிட் நானே தப்பு பண்ணிட்டேன். ஸோ
ஹெச் இஸ் இட்ஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஐ தானே. அப்போ இங்கே ஐ போட்டால் தான் இமீடியட் ரைட்டில் ஹெச் வருவார். கரெக்டுங்களா? ஓகே, யா கரெக்ட். தட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே, தென் கே இஸ் இட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஐ. ஸோ தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஐயில் வந்து கே வராரு. ஸோ கேவோட பொசிஷனும் போட்டோம். தென் ஹெச் சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி. தென் எல் இஸ் நாட் இமீடியட் நெய்பர் ஆஃப் கே. ஸோ அப்போ வந்து இங்கே தான் எல். ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் என்னப்பா இருக்குது? ஜி தான் இருக்குது. ஸோ ஜியோட பொசிஷன் போட்டாச்சு. ஸோ கொஷின் என்னன்னா, ஊ சிட்ஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் ஜி. ஸோ இதுதான் ரைட் டைரக்ஷன். அப்போ நம்மளுக்கு ஹெச் தான் வராங்க. அப்போ ஹெச் எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சால்வ் பண்ணது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா நான் தமிழ்லேயும் இப்போ சால்வ் பண்ணுறேன், இன்னும் உங்களுக்கு கிளியராக இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ 7 பேர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்னா நம்மளுக்கு ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஹெச் பற்றி 2-3 டைம் பேசுகிறாங்க. அப்போ அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு போடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹெச் ஐயின் உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். ஸோ ஐக்கு இமிடியட் ரைட்டில் ஹெச் இருக்காரு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள், கே வந்து பார்த்தீங்கன்னா ஐயின் இடதுபுறத்தில் 3ஆவதாக உள்ளார். அப்போ ஐயோட இடதுபுறத்தில் 3ஆவதுல கே இருக்காரு. அதையும் போட்டோம். சூப்பர். தென் அதுக்கு முன்னாடி என்ன பாயிண்ட் ஃபைட்டர்ஸ் பார்த்தோம்? ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா டியின் இடதுபுறத்தில் 2ஆவதாக அமர்ந்துள்ளார். டியோட இடதுபுறத்தில் 2ஆவதாக. அப்போ டி இங்கே போட்டால் அவரோட இடதுபுறத்தில் 2ஆவது தான் ஹெச் இருக்காரு. அதையும் போட்டுட்டோம். தென் எல்லை பற்றி பேசுகிறாங்க ஃபைட்டர்ஸ். எல்லை பற்றி. எல் வந்து பார்த்தீங்கன்னா கேயின் உடனடியாக அருகில் இல்லை. அப்போனா எங்கே போடலாம்? எல் இங்கே போடலாம், இங்கேயும் போடலாம். 2 இடம் இருக்குது. ஸோ அது ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி வைப்போம். அது இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துடலாம். சியிலிருந்து இடதுபுறத்தில் இருந்து எண்ணும்போது டி மற்றும் சிக்கு இடையே 2 பேர் மட்டும் இல்லை, அது டிக்கும் சிக்கும் இடையில் 2 பேராம். அப்போனா எங்கே போடலாம் ஃபைட்டர்ஸ்? இங்கே சி போடலாமா? ஸோ இங்கே சி போட்டால் தான் சிக்கு இடதுபுறத்துலேருந்து டிக்கும் சிக்கும் 2 பேருன்னு சொல்ல முடியும். அப்போ ரிமைனிங் இருக்குது இங்கே தான் எல் போட்டாலும் இங்கே தான் ஜி. ஸோ நம்ம கொஸ்டின் என்னன்னா, ஜியின் வலதுபுறத்தில் 3ஆவது. ஸோ இப்போ ஜி இங்கே இருக்காரு, அவரோட வலதுபுறத்தில் 3ஆவது ஹெச் இருக்காரு. ஸோ அப்போ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 11. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். நவ் வி சால்வ் த 12th கொஷின். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிரர் இமேஜாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த 2 ஆஃபுமே இங்கே வரணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துருக்கணும் இந்த இமேஜ். ஓகேங்களா? இந்த ஸ்கொயரு. அப்போ இங்கே வரல, இது தப்பு தான். இதில் ஒரே ஒரு இமேஜ் தான் வந்திருக்கு. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 3rd ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதில் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நவ் வி சால்வ் த 13th கொஷின். ஸோ வென் டயக்ராம் கொஷின். வேலு, மேமல் அண்டு ரெப்டைல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னா என்னென்னா திமிங்கலம், பாலூட்டி, ஊர்வனம். ஓகேங்களா? நம்மளுக்கு தெரியும் பாலூட்டிக்குள்ளே தான் திமிங்கலம் வரும், அண்ட் ஊர்வனத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி இமேஜ் வந்து எங்கே இருக்குன்னு பாருங்கள். எனக்கு அப்படி பார்க்கும்போது எங்கேப்பா இருக்குது? செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ ஆப்ஷன் 2வா? ஆப்ஷன் 2 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? இப்போ 14th கொஷின். ஸோ இந்த கொஷனில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு அதை அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? அந்த ஸ்கொயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4 கார்னர்லையுமே சர்க்கிள் வரணும். ஓகேங்களா? பிகாஸ் இந்த ஒரு கார்னரில் இங்கே சர்க்கிள் இருக்கா, அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும், இங்கேயும் வரணும். அப்போ 4 சர்க்கிள் வர மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஃபைன். ஓகேங்களா? தென் சென்டரில் வந்து ஸ்கொயர் வரணும். சென்டர்லேயும் ஸ்கொயர் கரெக்டாக தான் வந்திருக்கு. தென் இந்த கார்னரில் பாருங்கள் வெட்டு போட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் இங்கே எங்கேயுமே இல்லை. இந்த கார்னர் கரெக்டாக தானே இருக்குது. ஸோ இப்போ இதுவும் வராது. ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு நம்மளுக்கு தெரியுது, ஆனால் எதுன்னு தெரியல. நம்மளுக்கு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இங்கே டாப்பில் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு வெட்டு போட்டிருக்கு. ஓகேங்களா? அதேமாதிரி பாட்டத்தில் ஒரு வெட்டு போடணும். ஸோ அப்படி பார்க்குற மாதிரி 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடில் வெட்டு போகிறதுக்கு எங்கேயுமே இதுவே சிம்பிளே கொடுக்கல. ஓகேங்களா? சைட்லலாம் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3rd ஆப்ஷன் வராது, இந்த 4th ஆப்ஷன் மட்டும் தான் வரும். ஸோ ஆப்ஷன் 4 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஐ திங்க் யூ வில் கெட் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஓகே, ஸோ இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜஸ்ட்டு செலக்ட் த ஆப்ஷன் தட் விச் த கிவன் ஃபிகர் எக்ஸ் இஸ் எம்பர்டட், ரொட்டேஷன் நாட் அலவுடு. அதாவது என்னன்னா, இதை வந்து நீங்கள் சுழற்சி எதுவும் பண்ணாமல் திருப்பாமல் அப்படியே பொருந்தி பார்க்கணும் இந்த 4 ஆப்ஷனில். ஸோ எந்த ஆப்ஷனில் கரெக்டாக பொருந்ததோ அதுதான் அந்த கரெக்டான ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள். ஸோ இந்த டைரெக்ஷனில், ஓகேங்களா, அதாவது 45 டிகிரி லைன் வந்திருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. இல்லவே இல்லை. இதில் லைன் வந்திருக்கு, பட் இந்த என்ன சொல்கிறது அரைவட்டம் இருக்கா? இல்லை.
அப்போ பார்க்கும்போது ரெண்டுமே தப்பு தான். தென் இதில் அந்த லைன் வந்திருக்கு, இதுலேயும் அது இல்லை, அப்போ இதுவும் தப்பு தான். தென் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் செக்கும் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த லைன் வந்திருக்கு, தென் ஆஃப் சர்க்கிளும் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஸோ நவ் யூ கேன் சால்வ் த 16th கொஷின். யா, சூப்பர். இதில் என்ன ஃபைடர் சொல்லியிருக்காங்க, 7 people sitting in a row facing north அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்லி 2 people sit left of y. ஸோ ஒய்க்கு லெஃப்ட் சைடில் 2 பேர் தான் வர்றாரு. அப்போ ஒய்யோட பொசிஷன் 3, 4, 5, 6, 7 இஸ் அ ரைட், திஸ் இஸ் அ லெஃப்ட். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் கொடுத்துருக்கிற டேட்டாவை அப்ளை பண்ண வேண்டியதான். தென் ஒன்லி 3 people sit between y and w. கரெக்டாக? ஸோ ஒய்க்கும் டபிள்யூக்கும் நடுவில் 3 பேராம். ஸோ அப்போ டபிள்யூ வந்து ரைட் மோஸ்ட்டில் தான் வந்தாகணும். தென் எக்ஸ் சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஒய். ஸோ எக்ஸ் இஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் ஒய் போட்டேன். தென் ஒன்லி 2 people sit between எக்ஸ் அண்ட் எம். ஸோ எக்ஸ்க்கும் எம்முக்கும் நடுவில் 2 பேர்னா அப்போ இங்கே தான் எம் போட்டாகணும். கரெக்டாக? யா. தென் எல் சிட்ஸ் சம் பிளேசஸ் டு த ரைட் ஆஃப் ஓ அண்டு சம் பிளேசஸ் டு த லெஃப்ட் ஆஃப் என். அதாவது எல்லை பற்றி. அப்போனா இந்த ஆர்டர் அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓ எல் என். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். 7 பேரோட பொசிஷன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் ஹவு மெனி பீப்புள் சிட் ரைட் ஆஃப் எல். ஸோ எல்லுக்கு ரைட் சைடில் யார் யார் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அது எத்தனை பேருன்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 3. ஸோ 3 பேர் இருக்காங்க. அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டாக இருக்குமா? யா, ஆப்ஷன் 1 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. சூப்பர். இப்போ நான் தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுறேன் ஃபைட்டர்ஸ், இன்னும் கிளியராக இருக்கும் பாருங்கள். ஸோ எல் எம் என் ஓ டபிள்யூ எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய 7 பேர் வடக்கு நோக்கி வரிசையாக அமர்ந்துள்ளனர். 3 4 5 6 7. ஓகேங்களா? இது வந்து ரைட்டு, இது வந்து லெஃப்ட்டு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒய்க்கு இடதுபுறத்தில் 2 பேர் மட்டுமே உள்ளார். அதாவது ஒய்க்கு லெஃப்ட்டில் 2 பேர் தான், 1 2. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, போட்டாச்சு. தென் ஒய் மற்றும் டபிள்யூக்கு இடையே 3 பேர். ஸோ ஒய்க்கு லெஃப்ட் சைடில் வெறுமே 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ நம்ம ரைட் சைடு தான் வரணும். அப்போ ரைட் மோஸ்ட்டாக டபிள்யூ போட்டால் தான் ஒய்க்கும் டபிள்யூக்கும் நடுவில் 3 பேர் வர மாதிரி போட முடியும். ஸோ இதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா, இது வந்து டபிள்யூ கரெக்டு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸு. யா, எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு வலதுபுறத்தில் 2ஆக உள்ளார். ஒய்க்கு வலதுபுறத்தில் 2ஆவது. அப்போ எக்ஸ் இங்கே போட்டால் தான் 1 2 2வது பொசிஷன் கரெக்டாக இருக்க முடியும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எக்ஸ் மற்றும் எம்முக்கு இடையே 2 பேர். அப்போ இங்கே எம்மு போட்டால் 1 2ன்ட்டு எக்ஸுக்கும் எம்முக்கும் இடையில் 2 பேருன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் வந்து பார்த்தீங்கன்னா ஓக்கு வலதுபுறத்தில் எல்லும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் எண்ணுக்கு இடதுபுறம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 3 பேர் இந்த ஆர்டரில் வராங்க. இப்போ ஓ எல் என். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, எல்லுக்கு வலதுபுறத்தில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ எல்லுக்கு ரைட் சைடில் 3 பேர் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 வில் பி த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். ரொம்ப 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 ஈஸியான கொஷின் டு ஆன்சர். ஓகேங்களா? சூப்பர். இப்போ நம்ம 17th கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த வார்த்தை கொடுத்துறாங்களா, ஈச் லெட்டர் இந்த வேர்ட் குல்டர் இஸ் அரேஞ்ச்டு இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அதாவது அகர வரிசைப்படி எழுத்து சொல்கிறாங்க. ஹவு மெனி letters are there in the English alphabetical order between the letters which is 4th from the left and one which is the first from the right end of the new letter cluster those formed. ஓகேங்களா? அதாவது அகர வரிசைப்படி எழுதிட்டு இங்கே கொடுத்துருக்க லெட்டர் இருக்குல்ல, 4th from the left and first from the right, இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருக்கிற லெட்டர் வந்து நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி பார்க்கணும், அதாவது பொருத்தி பார்க்கணும். ஸோ அப்படி பொருத்தி பார்க்கும்போது அது 2 லெட்டருக்குள்ளே எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் தமிழ்லேயே ஒரு டைம் ரீட் பண்ணிடுறேன். ஸோ குல்டர் என்ற வார்த்தைகள் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் ஆங்கில அகர வரிசையின்படி அமைக்கப்படுகிறது. இவ்வாறு உருவாக்கப்பட்ட புதிய எழுத்து கூட்டத்தின் இடது முனையிலிருந்து 4வது இடத்தில் இருக்கும் எழுத்திற்கும் வலது முனையிலிருந்து முதலில் இருக்கும் எழுத்திற்கும் இடையில் ஆங்கில அகர வரிசைப்படி எத்தனை எழுத்துக்கள் உள்ளன? ஓகேங்களா? டிட் யூ கெட் கிளியர்? யா. ஸோ அப்போ லெட்டர் ஃபர்ஸ்ட் நம்ம அதே ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எழுதணும். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வரும்? டி வருமா? யா. அதுக்கப்புறம் இ வரலாம். ஓகே. தென் அதுக்கப்புறம் என்னப்பா வரும்? ஜி வரலாம். தென் அதுக்கப்புறம் ஐ வரலாம். அதுக்கப்புறம் என்ன போயிட்டு சொல்கிறோம்? எல் வரலாம். தென் 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 6 யூ. ஓகேங்களா? 2 4 6 7 2 4 6 7 கரெக்டாக எழுதிட்டோம்பா. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 4th ஃப்ரம் த லெஃப்ட். ஸோ இது வந்து லெஃப்ட் எண்டு, இது வந்து ரைட் எண்டு. ஸோ 4th ஃப்ரம் லெஃப்ட்னா ஐ இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபைட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ஃப்ரம் த ரைட் எண்டில் ஃபர்ஸ்ட் வந்து யூ இருக்குது. ஸோ ஐ வந்து 9ன்னு தெரியும், யூ வந்து 21ன்னு தெரியும்.
ஸோ நம்மளுக்கு இந்த 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் 1, 2ன்ட்டு இதை கவுண்ட் பண்ணக்கூடாது. ஏபிசிடியில் பொருத்தி பார்க்கணும். ஓகேங்களா? அதனால தான் 9, 21 போட்டிருக்கேன். ஸோ இது ரெண்டுத்துக்கு நான் டிஃபரன்ஸ் எடுக்கிறேன் ஃபைட்டர்ஸ். 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, டிஃபரன்ஸ் எடுத்து -1 போட்டால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டிஃபரன்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும்? 12 வரும். ஸோ -1 பண்ணால் நம்மளுக்கு 11 வரும். ஸோ 11 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 will be the right answer for கொஷின் நம்பர் 17. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். யா. ஸோ இந்த கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துலாமா? ஓகே. ஸோ ஒயிலேருந்து நம்மளுக்கு சி வந்திருக்கு. ஸோ ஒயிலேருந்து சிக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? +4 பண்ணுறாங்க. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் யூலேருந்து ஒய்க்கும் +4 தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு எஸ் இருக்குது. ஸோ எஸ் வந்து 19. ஸோ +4 பண்ணால் 23. 23 இஸ் நத்திங் பட் டபிள்யூ. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் டபிள்யூவில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் 4th ஆப்ஷனும் இருக்குது. தென் செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். எஃப்லேருந்து ஐ வந்திருக்கு. ஸோ எஃப்லேருந்து ஐக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? +3. ஓகேங்களா? ஸோ ஏலேருந்து நாட் ஏ, இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, பியிலேருந்து ஈக்கு. ஸோ பியிலேருந்து ஈக்கு +3 தான். ஸோ ஏலேருந்து +3 பண்ணால் நமக்கு டி வரணும். ஸோ அப்படியே டி வர மாதிரி செகண்ட் லெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 will be the right answer for கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். Now we move to the 19th question, which is a syllogism question. So some charges are batteries, then some charges are power. Okay, then some batteries. Okay, some batteries are energies. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து வெயிட் யா, திஸ் இஸ் எனர்ஜி அண்டு ஃபஸ்ட்டு வந்து சார்ஜு, இது வந்து பேட்ரி, தென் அதுக்கப்புறம் நோ இருப்பா, இதுதான் சார்ஜு, இது பேட்ரி, தென் இது வந்து பவர். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சில சார்ஜுகள் பேட்ரிக்குன்னு சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். சில சார்ஜுகள் வந்து பேட்ரி கரெக்டாக போட்டுட்டேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், சில சார்ஜுகள் சக்திகள், சில சார்ஜுகள் வந்து சக்திகள் பவர், அதையும் போட்டேன். அதுக்கப்புறம் சில பேட்டரிகள் வந்து ஆற்றல்னு கொடுத்துருக்காங்க, எனர்ஜி, அதையும் நான் போட்டுட்டேன். தென் இப்போ நம்ம டேரெக்டாக கன்க்ளூஷன் பார்த்துலாம். சம் சார்ஜஸ் ஆர் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. சார்ஜர் இங்கே இருக்குது, எனர்ஜி எங்கே இருக்குது. ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கு எதுனா டைரக்ட் ரிலேஷன் இருக்கான்னு பாருங்கள். எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லை. ஸோ அப்போ அது தப்பு தான். சில சார்ஜ் வந்து ஆற்றல்னு சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ், அது வந்து தப்பு தான். தென் சம் பேட்டரிஸ் ஆர் பவர்னு சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி இங்கே இருக்குது, பவர் இங்கே இருக்குது. ஸோ there is no direct relation between these two letters. ஓகேங்களா? வேர்ட்ஸு. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டாவது கன்க்ளூஷனும் தப்பு தான் ஃபைட்டர்ஸ். அப்போ 2 முடிவுகளும் தவறு. எங்கே இருக்குன்னு பாருங்கள், எங்கள் 3rd ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 will be right answer for கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். நவ் ஐ மூவ் டு த ஃபைனல் கொஷின். யா. ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? ஸோ உங்களால் சால்வ் பண்ண முடியும்னா ஜஸ்ட்டு நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான் இது. இன்னும் இவ்வளோ பில்டப் ஏன் நான் இது கொடுக்குறேன்? ஸோ ஒன்றும் கிடையாது, சிம்பிள் தான். ஓகேப்பா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கலர் மாற்றிப்போமா? எல்லோ வச்சா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, வைலட்டே வச்சுருவோம். யா. ஸோ இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலி இது வந்து இமேஜ் 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் பேஸ் தான் போகிறாங்க ஃபைட்டர்ஸ். இங்கே பாருங்கள், இப்படி யா. ஸோ நீங்கள் பாருங்கள், ஐயோ யா, இப்படி இருந்த லைன் வந்து இப்படி மாறிருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ என்னன்னா 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. தென் செகண்ட்லேருந்து தேர்டுக்கு பாருங்கள், ஜஸ்ட் 45 டிகிரி தான் ரொட்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி இருந்த லைனு இப்போது வேர்ட்டிக்கலாக மாறிச்சு. அப்போனா 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 45 டிகிரி ரொட்டேட் ஆகணும். அப்போனா நம்மளுக்கு இந்த டயகனலில் பார்த்த மாதிரி லைன் இருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டயகனலில் பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குற மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் 4th ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இது மேலே இருக்குது, இதுவும் மேலே இருக்குது. அண்ட் சர்க்கிள் இது வந்து கலர் பண்ணியிருக்காங்க. சர்க்கிள் எல்லாமே அன்கலர்டாக இருக்குது. ஸோ இப்போ கலர்டாக இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த டேரக்ஷன் இருக்கணும். அப்படி இருக்குது 4th ஆப்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 20 out of 20 கிடச்சிருக்கு ஃபைட்டர்ஸ். உங்களுடைய மார்க் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கம்மியாக எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பெட்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே மார்க்கே சொல்லாமல் இருந்தீங்கன்னா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணும்ல. அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு பேப்பர் எடுத்துங்க, ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு 1லேருந்து 20 கொஷின் எல்லாம் போட்டு எத்தனை கொஷனுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, அந்த கொஷனுக்கான ஆன்சர்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, இல்லை கரெக்டான மெத்தடில் பண்ணுறோமா, ஸோ எவ்வளோ டைமிங் எடுக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் ஃபைட்டர்ஸ். அப்படி அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால்
அந்த 12 நிமிஷம் இல்லை 13 நிமிஷத்தை வந்து நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் நீங்கள் கொஷின் மட்டும் சால்வ் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது, இல்லை சம்டைம்ஸ் தப்பாகவும் சால்வ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அனலைஸ் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் என்னென்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து கொஷின்ஸை சால்வ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ எக்ஸாம் நடக்கிறவங்களும் சீரிஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.